இந்த அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகளை நன்றாக நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து ஊழியம் செய்து முடித்து இந்த மகிமையான பெந்தெகோஸ்தின் அனுபவத்தையும் சபைகள் உருவாகிற தருணத்தையும் அதிகமாய் காண்பித்ததை நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 9 to 11 வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எழுத்தது பிறகு இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற காட்சி நடைபெறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் ஜனங்களோடு ஊழியம் செய்கிற ஒரு தருணம் இருந்தது. ஆனா நீங்க இதை பார்த்தீங்கன்னா, the whole core ministry of Jesus Christ on this earth, அவருடைய ஸ்பெஷலான மெசேஜ் என்ன தெரியுமா? is the kingdom of God. பரலோக ராஜ்யத்தை குறித்து அதிகமாய் அவர் பேசினதாக இருக்கின்றது. ஆனால் அவர் கற்றுக் கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? சீஷர்களுக்கு நீங்க கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது இந்த சீஷர்கள் அதிகமாக பார்த்தாங்க. This was like a revelation to me when I was reading, when I was learning in my ministry. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது அவர்கள் அதிகமாய் இயேசு கிறிஸ்துவை பார்த்த தோற்றம் எங்க தெரியுமா? தனித்து போய் ஜெபம் பண்ணுகிற ஒரு காட்சி. They always see Jesus praying, praying, praying and praying and praying. They saw Jesus was praying early in the morning. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, நீங்க போய் கொஞ்சம் கணக்குனா போட்டு பார்த்தீங்கன்னா, in a Jewish timing, you see Jesus was in the early in the morning. அப்ப before even the market open, இன்னைக்கு நம்ம ஊர்ல நம்மளோட கணக்கு படி பார்ப்போமே, பசார் எத்தனை மணிக்கு திறப்பாங்க? இல்லை சுமாரா சொல்லுங்க, உங்க வீட்டு பசார் அவங்க வீட்டு பசார் வேற வேற டைம்ல திறக்கும். 3 மணி 4 மணி, ஒரு 4 மணி 5 மணி போமே நம்மளுடைய சிந்தைக்கு. அப்ப அதை திறக்கிறதுக்கு முன்னாலே இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதாக, அதாவது அந்த காலத்துல சந்தைகள் அது மாதிரி தான் திறப்பாங்க. அதுக்கு முன்னாலே தேவன் ஜெபித்து கொண்டிருந்தார்னா ஏறக்குறைய எத்தனை மணி நேரம்? 3 மணிக்கு ஏஞ்சி ஜெபிச்சிருக்கலாம். Alright, now remember this. Every public ministry, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் எப்பொழுதும் கீழே இறங்கி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அவர் தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு காட்சி. Now the disciples saw, சீஷர்கள் பார்த்தாங்க. என்ன தெரியுமா பார்த்தாங்க? இயேசு கிறிஸ்து அதிகமாய் ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கிறாரு, இறங்குறாரு, தொடுறாரு, அற்புதம் நடக்குது. ஜெபிக்கிறாரு, இறங்குறாரு, சொல்றாரு, அற்புதம் நடக்குது. ஏறக்குறைய 3 மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறார். யோசிச்சு பார்ப்போம். 3 மணி நேரத்தில் ஜெபத்தில் தரித்திருந்த இயேசு கிறிஸ்து கீழே இறங்கின உடனே 3 வினாடியில அற்புதம் செய்தார். ஆமாவா இல்லையா? He never spent hours in any of these miracles when you read. பார்த்திருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து போயிட்டு உட்காந்துட்டு மணிக்கணக்கில் ஜெபிச்சு எந்த அற்புதத்தை செய்ய மாட்டாரு. நீ பார்வை அடைவாயாக, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக்கு, படுக்கை எடுத்துக்கொண்டு நட, இப்படியே தான் சொல்லி 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 வேலை 10 பேட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. சீஷர்கள் பார்த்தாங்க. That was a tremendous act. ஒரு மகிமையான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகிறார், இறங்குகிறார், கரம் வைக்கிறார், அற்புதம் நடக்குது. That's why in the whole life of the disciples, சீஷர்கள் இயேசு பார்த்து எதுவுமே கேட்கல. அவங்க கேட்டதெல்லாம் ஒண்ணுதான். என்ன கேட்டாங்க? Teach us how to pray. That's all they ask. They did not ask, Lord, teach us how to cast this demon. ஆண்டவரே, இந்த 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தீங்களே, எப்படி செய்யறதுக்கு கத்துத்தாங்க, நானும் கொடுக்க போறேன்னு சொல்லி கேட்கவே இல்லை. அவங்க கேட்ட ஒரே காரியம், ஜெபிக்க கத்துத்தாங்க. That's the revelation. You know why? அவங்களுக்கு நல்லா தெரியும், ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். That is what exactly took place in the book of Acts. அப்போஸ்தலர் எழுத நடவடிக்கையிலே அவர்கள் கேட்ட காரியம் தான் மகிமையாய் நடந்தது. நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை போய் வாசிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு அவங்களை பார்த்துட்டு, நான் போகிறேன், எனக்கு தேற்றவாளனை உங்களுக்கு உதவியாளர் உனக்கு நான் அனுப்புவேன், நீ போய் மேலாறையில் என்ன செய்? காத்திரு. காத்திருக்க சொல்லும் போது சாதாரணமாக காத்திருக்க சொல்ல, என்ன சொல்லுகிறாரு? ஜெபத்துல நீ காத்திருக்கணும்ன்றாரு. approximately 10 days, 10 நாளைக்கு சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? ஒன்றாக இணைந்து அவர்கள் அந்த இடத்திலே காத்திருக்கிறார்கள் ஜெபத்திலே. பிரியமானவர்களே, just like how Jesus waited. இயேசு கிறிஸ்து காத்திருந்தார், மகிமையை பார்த்தார். அவர்கள் வாழ்க்கையில மகிமை விளங்க பண்ணுவதற்கு அவர்கள் காத்திருந்தார்கள். ஆனா அதுல பியூட்டியான காரியம் என்ன தெரியுமா? ஒருமனப்பட்டு காத்திருந்தாங்க. See, today's churches finding it so difficult, ரொம்ப கஷ்டமான நிலைமையில ஒரு எழுப்புதலை சந்திக்க முடியாத தருணம், ஆண்டவர் இடைப்பெறுகிற தருணம் காண முடியாத நிலைமை ஏன் தெரியுமா இருக்குது?
ஒற்றுமை இல்லை, ஒன்றாக இணைய முடியல. ஆண்டவர்கள் தனிப்பட்ட ஜெபத்தை கேட்கிறார். பட் இஃப் யூ வாண்ட் டிவைன் இன்டர்வென்ஷன், யூ நீட் டு கேதர் as one. நீங்க ஒன்றாக இணைய வேண்டும். ஆனால் தான் ஆண்டவர் சொல்றாரு, எங்க 2-3 பேர் என் நாமத்தில் நான் அங்க இருக்கிறேன். That's what God saying. Gather 2 or 3, I will be there. That's why corporate prayers and public prayers are very, very important in churches. நீங்க வந்து சொல்லக்கூடாது, பாஸ்டர் நான் தனிப்பட்ட முறையில் வீட்டில் ஜெபிக்கிறேன் பாஸ்டர். நீங்க நல்லா ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அதை குறை சொல்லவே மாட்டேன். ஆனால் நீங்கள் ஒன்றாக இணைகிறீர்கள் என்றால் God is bringing powerful thing in your life. Now that is very important. பிரியமானவர்களே, நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், நீ எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்க, தனியாக ரூமில் அடைச்சு கிடங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு. இல்லை, எல்லாரையும் ஒரு இடத்துல தான் கூட சொன்னார். பிகாஸ் த நெக்ஸ்ட் திங் யூ see, they were obedience in the presence of God. நீங்க ரிவைவல் மூவ்மெண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா வேதத்தில் அநேக இடங்களில் பிரியமானவர்களே அவர்கள் ஒன்றாய் இணைகிற ஒரு தருணம். You can see that in Nehemiah chapter 8, you can see Nehemiah chapter 9. வீட்டில் சென்று நீங்க வாசிங்க. One of the most prominent place எங்கன்னா எழுப்புதல் உண்டானது. அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒன்றாக கூடுகிறாங்க. ஒன்றாக கூடி கர்த்தருடைய வார்த்தையை காலைதோறும் மாலை வரைக்கும் கேட்கிறாங்க. 8ஆம் அதிகாரத்தில் கேட்கிறாங்க, 9ஆம் அதிகாரத்தில் எழுப்புதல் உண்டாகிற ஒரு காட்சி. 8ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க, 9ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்குகிற காட்சி. Learn to come together just like this. நான் எப்போதும் என்னோட சபையில் சொல்லுவேன், பிசாசானவன் சபையை உடைக்கவே மாட்டான். How many of you believe that? Who do you believe that? Okay, நான் அதை சொல்லின பிறகு நீங்க நம்புவீங்க. பிசாசானவன் சபையை உடைக்கவே மாட்டான். He knows the house of God is his prayer house. He cannot break it. இயேசு சொன்னார் தானே, என்னுடைய அப்பா வீடு என்ன வீடு? இந்த ஜெப வீட்டை பிசாசானவன் உடைக்க மாட்டான். ஆனா உங்க குடும்பத்தை உடைப்பான். அவனுக்கு நல்லா தெரியும், உங்க குடும்பத்தை தொட்டா நாளைக்கு நீங்க சர்ச் வர மாட்டீங்கன்னு. அவனுக்கு நல்லா தெரியும், உங்க கணவன் மனைவி உறவை தொட்டா நாளைக்கு நீங்க சர்ச் வர மாட்டீங்கன்னு. He loves to break relationship. He did not break Garden of Eden. He broke the relationship between man and God. Now that's the exact thing he does in churches today. ஒரு பாஸ்டர் ஊழியம் செய்யும் பொழுது he spent his whole life time in ministry solving problems. ஆமாதானே பாஸ்டர்? Whereas that's not what our motive and call. அதுதான் நம்மளுடைய முழுமையான அழைப்பே கிடையாது. நம்மளுடைய அழைப்பு என்ன? ஆண்டவர் உங்களோடு இணைந்து மீண்டுமாக தேவனோடு இணைந்து நம்ம அதிகமாய் கர்த்தருடைய இடைப்பெறுதலை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அங்க அதிகமாய் போராடுவோம், ஆனா இங்க என்ன செஞ்சிட்டு இருப்போம்? ப்ராப்ளம் சால்விங் பண்ணிட்டு இருப்போம். We spend hours and hours and hours and hours because we can see what you cannot see. நாங்கள் பார்க்கிற காரியங்களை பார்க்க என்ன தெரியுமா? நாங்கள் சொல்லுவோம், பிசாசானவன் குடும்பத்தை உடைக்கிறாமா ஐயா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அதுக்கு நீங்கள் எல்லாம் பதில் சொல்லுவீங்க, பாஸ்டர் என் பொண்டாடி தான் பாஸ்டர் உடைக்கிறா, என் கணவன் தான் பாஸ்டர், அது என்ன சைக்கோ பண்ணுது பாஸ்டர். இல்லை, அப்படிதான் நம்ம எல்லாம் இந்த காலத்தில் எல்லாம் பேசுகிறாங்க. நோ, லுக் at the spiritual sense. I tell you, நான் ஒரு காலத்தில் இருக்கும் போது இது மேலாம் நம்பிக்கையே இல்லை. உண்மையிலே சொல்றேன், நான் நம்பிக்கையே இல்லை. ஆனால் ஆண்டவர் வழி நடத்தினா. I begin to see spiritually. Friends, pray a lot in your house. உன் குடும்பத்துக்காக நீ அதிகமாய் ஜெபம் பண்ணு. உன் கணவன் மனைவிக்காய் அதிகமாய் ஜெபம் பண்ணு. உன் பிள்ளைகளுடைய சிரசின் மேல் கரங்களை வைத்து, ஆண்டவரே என் பிள்ளை நான் ஆசீர்வதிக்கிறேன், உம்முடைய கரங்களிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஒப்பு கொடுங்க. This may see something very simple, but that brings extraordinary power. Yes, because God has given the power in your hand. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன். நீ கரம் வச்சனா அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நானா ஊழியத்துக்கு வர வேண்டிய ஆளே கிடையாதுங்க. உண்மையிலே நான் கடைசியாக எங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டது ஒன்று தான். அவ்வளோ ஆசையாக இருந்தால் நீங்கள் போய் பாஸ்டருக்கு படிங்க,
என்னையே பாஸ்டருக்கு அனுப்புறீங்க, அக்காவை அனுப்பல, அண்ணன் அனுப்பல, என்ன மட்டும் பார்க்குறாள்ட்டெல்லாம் நீ பாஸ்டரா போற, நீ பாஸ்டரா போற, நீ பாஸ்டரா போற, நீ பாஸ்டரா போற, புரியுங்க, பாஸ்டரா போறாருங்க மவன் அப்படின்னு எனக்கு கேட்குறப்பனா எரிச்சலாக இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், I did not want to be a pastor. ஆனால் எனக்கு தெரியல, கடவுள் அந்த மாதிரி ஆளை தான் ரொம்ப கூப்பிடுவார். ஆசைப்பட்டு உட்காந்துருக்கிறவங்க முக்காசி நேரம் கூப்பிட மாட்டார். இல்லை, நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் யாரும் குற்றப்பட்டு சொல்லல. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் when you say you don't want, that's what God said, no, I want you to do. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் my mom said one word, ஒரு காரியம் சொன்னாங்க, போ, எங்க போறியோ போ, நான் ஜெபித்து ஒப்பு கொடுத்த என் ஆண்டவர் உன்னை கொக்கி போட்டு இழுப்பாரு, அப்ப நீ வருவ. ஐயோ, அப்பா பேசின ஒரு வார்த்தையும் காதில் ஏறல, அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை கொன்னுருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னத்துக்கு? தீர்மானம் எடுக்க. But God made it. You know why? Prayer. A mother's prayer, a father's prayer. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. I tell you, you are carrying a supernatural power in your hand. You know why? மரணமும் ஜீவனும் தேவன் நாவின் அதிகாரத்திலே உங்களுக்கு வைத்திருக்கிறார். If you utter life in anybody's life today, God will bring life. If you utter life to your church, God will bring life to the church. This is what God has given. So don't speak wrongly in your mouth. உன் நாவை தவறா பயன்படுத்தாதீங்க, because it will happen. It will happen. இல்லாட்டி கடவுள் சொல்ல மாட்டாரு, கடைசி காலத்துல உன்னோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ கணக்கு கொடுக்கணும்னு கடவுள் உட்கார்ந்து கணக்கு பார்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. Because God has given the power to you in your tongue. Speak life. Speak life. You see, God has done wonderful things. நான் சொல்றேன், இந்த காரியத்தை ஆயத்தப்பட்டு நீ எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் எப்படி ஆண்டவர் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் அதிகமாய் கொடுத்தாரோ, throughout the whole book you see the church will root the foundation. அந்த சபையினுடைய அஸ்திபாரமே ஜெபத்துல தான் தரித்தப்படும். ஹலோ, ஆண்டவர் உலகத்தை படைக்கும் போதே அவ்வளோ அழகா படைச்சாரு. Am I right or not? If you are awake today, someone is sleeping. Right or not? ஒரு இடத்துல வெளிச்சம் உண்டாகிறது தான் இன்னொரு இடத்துல இருள் உண்டாகுது. அதே மாதிரி தான் ஜெபமும். நீ ஜெபிக்கும் பொழுது பூமி சுத்துது பார்த்தீங்களா? நீங்க காலையிலேருந்து ஜெபம் பண்ணி ராத்திரி ஆனோன்னு டயர்டாகி படுக்கிறீங்க பாருங்க. நீங்க ஜெபத்தை நிறுத்துறீங்க, வேறொரு இடத்துல ஜெபம் தொடங்குகிறது. 24 hours from the days God's creation until now, prayers never stopped. ஜெபம் ஸ்டார்ட் பண்ணவே படலை. Have you ever thought about that? நான் எப்பொழுதும் சொல்லுவேன், someone is praying every day. God never stopped prayer. He never stopped. He never stopped anyone to pray. If you stop praying, it's your choice. நாம் நிறுத்தினோம் என்றால் அது என்னுடைய தீர்மானம். What motivates you to get up tomorrow? என்ன காரியம் நம்மளை ஊக்குவிக்கிறது அடுத்த நாள் எழும்புவதற்கு? சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனால் உண்மையின் ஜெபம் தானா? சிந்திச்சு பார்ப்போம். எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் செஷன் நடந்தாலும் ராத்திரி ப்ரோக்ராம் முடியும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? லேட் ஆச்சு, நாளைக்கு வேலைக்கு போகணும் பாஸ்டர், எழுந்து வேலைக்கு போகணும். Your work motivates you to get up tomorrow. How many of us getting up tomorrow and say, பாஸ்டர் நான் சீக்கிரமாக போகணும், 4 மணிக்கு நான் ஆண்டவரை சந்திக்கணும், அதிகாலையில் என் தேவனை நான் சந்திக்கணும்? எத்தனை பேர் சொல்ல ஆரம்பிக்கிறோம்? I tell you, one of the most dangerous thing that taking place இன்னைக்கு உலகத்தில் அபாயமான நிலைமை எங்கே தெரியுமா வந்துருச்சு? The new generations, they no more praying. உங்களுடைய தாய் தகப்பன் ஜெபித்ததனாலே இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளே நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம். Because they prayed, they have produced godly leadership, godly head of the house, spiritual fathers. ஏன் தெரியுமா? அன்னைக்கு அடிச்சு சர்ச்சுக்கு போ, அடிச்சு எழுதி குடும்ப ஜெபத்தில் உட்காருன்னு சொன்னதுனால இன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு நம்ம சொல்லாததுனால நாளைக்கு எழும்பாம இருக்கும். I tell you,
If we fail to say that to our children, tomorrow we will never have. என்னோட சர்ச்சில் ஒரு இனிஷியேஷன் செஞ்சேன் இந்த வருஷம். I said, let's have a checklist card. லீடர்ஸ்னால் வந்துட்டு தகச்சிட்டாங்க. என்ன பாஸ்டர் செக்லிஸ்ட் கார்டு சொல்கிறீங்க? எஸ், புருஷனோட செக்லிஸ்ட் கார்டு பொண்டாட்டிகிட்ட இருக்கணும், பொண்டாட்டிகிட்ட இருக்கிற செக்லிஸ்ட் கார்டு புருஷன் கையில் இருக்கணும். நீங்கள் செக் பண்ணுங்கள், ப்ரே பண்ணுறாரா, பைபிள் வாசிக்கிறாரா. என் வாழ்க்கையில் ரொம்ப அருமையான ஒரு ப்ரே பண்ணி இன்னைக்கு பார்த்தேன். டிக்டாக் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கும் ஆன்லைன் கேம் விளாட்றதுக்குன்னா ஜெபம் பண்ணிங்க, வெரி குட். சரிங்களா? இதில் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரான்னு சொல்லிட்டு ஒரு செக்லிஸ்ட். ஐயோ என்ன பாஸ்டர் இது புதுசாக இருக்குது. புதுசாக தான் கடவுள் செய்ய சொல்லுவார் சபையில். ஹல்லேலூயா. I told them, check your children. You know why? நான் ஹோம் விசிட்டேஷன் செய்யும் போது வீட்டில் வந்து நான் செக் பண்ணுவேன். Is my member, my sheep doing the right thing? அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுவேன். பிரியமானவர்கள், நீங்கள் நான் சொல்கிறேன், if you see this, you know what, one of the thing, முக்கியமாக நம்ம பார்க்க முடியும் என்ன காரியம் என்றால், because the early church prayed so much, அதிகமான ஜெப நேரத்தை அவர்கள் செலவழித்ததனாலே, அதிகமான ஜெப நேரத்தையும் ஜெபத்திலும் தரித்திருந்ததனாலே அந்த ஜெபம் ஒரு அக்கினியை புறப்பட செய்தது. You must understand that. That's what happened in the upper room. காட்டுல நெருப்பு உண்டாக்குறது. அப்பனா நீங்க you know a survivor, சரிங்களா? காட்டில் இருக்கும் போது நெருப்பை உண்டாக்கணும்னா எப்படி உண்டாக்குவாங்க? அந்த தீ பொறி உண்டாக்குறதுக்கு எப்படி? கற்களை அடிப்பாங்க. வேற வேற நீங்க இந்த 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 காரியத்தை பார்த்துருக்கீங்களா? ஒரு குச்சியை வச்சு கட்டையை வச்சு தேய்ப்பாங்க. என்னது இப்படி இப்படி தேய்ச்சிருவாங்க. தேய்ச்சி 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 ஒரு வெப்பம் அந்த இடத்துல சூடு எழும்பினோடனே நெருப்பு வரும். அப்புறம் நெருப்பு, ஆமா இல்லையா? அந்த மாதிரி தான் 10 நாளைக்கு எல்லாம் உரைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஜெபத்தில். அதுக்கப்புறம் தான் அக்கினி வர ஆரம்பித்தது. I tell you, when the fire came upon them, they were different people. அவர்கள் வேறுபட்டவர்களாய் இருந்தார்கள். You know what happened? அக்கினி வந்தவுடனே பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக இடைபெறுவதற்கு கதவு திறக்கப்பட்டது. தேவ ஜனமே, இன்னைக்கு சபைகள் மத்தியில பரிசுத்த ஆவியானவர் இடைபெறணும், அனல் மூட்டி எழுப்ப வேண்டும் என்றால் நம்ம ஜெபத்துல உரசிக்கிட்டே இருக்கணும். Until the fire comes. Our prayer must be Moses' prayer. மோசே ஜெபித்தது போல, உம்முடைய பிரசன்னம் இல்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன். அதே மாதிரி நீங்க பதில் சொல்லும் வரை என் நாவு ஜெபத்திலிருந்து ஓயாத ஆண்டவரே, என் நாவு ஜெபித்துக் கொண்டே இருக்கும் ஆண்டவரே என்று சொல்லுகிற ஜெபத்திலே பிரியமானவர்களே நாம் தரித்திருக்க வேண்டும். லாஸ்ட் இயர் என்னுடைய திருச்சபையில் I was transferred last year. அதாவது லாஸ்ட் இயர் பிகினிங். அப்போ நான் டிசம்பர் 29, 30 நான் வந்துட்டேன். அப்போ ஒரு சகோதரன் நான் பார்த்தேன் சபையில். I don't know how many of you know this boy. அவர் ஸ்லாங் PKNSக்கு ஃபுட்பால் விளாடுவார், under 18 if I'm not mistaken. So he's a footballer. So he's from my church. அவரை வந்து முதல் நாள் நியூ இயருக்கு தான் பார்த்தேன், ஈவ் சர்வீஸ்க்கு. பார்த்த உடனே நல்லா ஹேண்ட்ஸமான பையன், நல்லா பேசியெல்லாம் முடிச்சுட்டு போனார். எக்ஸாம் எழுதிட்டு வரேன் பாஸ்டர் போனவர் ஒரு சாலை விபத்தில் ஈடுபட்டார். He was completely bedridden, like a vegetable. Gone. அவங்க வந்து தாயும் தந்தையும் வந்து என்கிட்ட, பாஸ்டர் பையன் அடிபட்டாரு பிணைங்கள, என்ன நடந்ததுன்னு தெரியல, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு, பெட் ரீடனாக இருக்கான்னு கத்தி அழுகுறாங்க. எனக்கு that was my first ministry. I came there, I don't even know them. I said, ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே, what am I supposed to do now? And the Lord said, I still remember the voice came, start praying. Not you, your whole church. உன் சபையை எழும்பி ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, அந்த பையன் பெட் ரீடனாக இருக்கும் பொழுது zero communication, zero conscious. Doctor said, that's it, your son either will go off, உன் மகன் இறந்துருவார், இல்லாட்டி உன் மகன் இப்படி தான் கிடப்பான். அந்த தாய் என்கிட்ட கண்ணீர் விட்டு சொன்னாங்க. நான் சொன்ன ஒரு வார்த்தை, டாக்டர் என்ன வேணாலும் சொல்லட்டோம்மா, சபையாக நம்ம ஜெபிப்போம்.
நான் ஜெபித்து சொன்ன ஜெபம் ஒன்றுதான். அவன் எழுந்து வந்து சாட்சி கொடுக்கும் வரை எங்கள் ஜெபம் ஓயாது. It took 1 year for the boy to recover. போன வாரம் வந்துட்டு சாட்சி கொடுத்துட்டு மீண்டுமாக பாலிடெக்னிக் போயிட்டார் படிக்க. I tell you, I told the church, I said, you know why? It's not because pastor pray பண்ணிட்டாரு அற்புதம் நடந்துருச்சுன்னு இல்லை. I said, சபையோராக நீங்க சேர்ந்து என்னோட விசுவாசத்துல தரித்திருந்ததனால. It's because you believed that through your prayer this boy can awake. நான் சொன்னேன் என் சபைகிட்ட சேலஞ்ச் பண்ணேன், let the church be a hub of prayer. இந்த உலகத்தில் இந்த தேசமே பார்த்து சொல்லணும், உக்கிரத்தான் திருச்சபையில் வந்துட்டு ஜபிக்கிறாங்க, ஜெபிச்ச அற்புதம் நடக்குது. அதே மாதிரி பிரேஸ் இம்மானுவல் அசெம்பிளி பார்த்து இந்த மாகாணத்தில் எல்லாரும் சொல்லணும், இங்க வந்து ஜெபிச்ச ஆண்டவர் அற்புதம் நடத்துவாரையா. God must raise churches that way. அப்படிப்பட்ட ஜெப வீரர்களை ஆண்டவர் எழுப்பணும். because you see அந்த 120 பேரும் அந்த மேல் அறையில் காத்திருக்கும் பொழுது, அவர்கள் ஆண்டவர் சமூகத்துக்குள்ள ஜெபித்திருக்கும் பொழுது, பெந்தெகோஸ்தின் அனுபவம் வந்த பிறகு, அவர்கள் வெளியே சென்ற பிறகு, they were different people. God began to use everyone. எந்த பேதுரு இயேசுவை தெரியாதுன்னு சொன்னானோ இயேசுவுக்காக செத்தான், ஆண்டவர் மாத்தினாரு. எந்த பேதுரு பயந்துகிட்டு ஒளிச்சுக்கிட்டு இருந்தானோ அவன் போயிட்டு ஆலயத்துல வாசல்ல நின்று, என்ன வாசல்ல, the beautiful gatesmanக்கு நின்னுட்டு அவனை சொல்றான், பொண்ணு வெளியே என்கிட்ட இல்ல, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்னான். அந்த தைரியத்தை கொண்டு வந்து வைத்தது தேவனாகிய கர்த்தர். You know why? Because they prayed. When they prayed, it gave birth to fire. When you pray, you must give birth to fire. அவங்க மேலறையில காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் பிரியமானவர்களே அக்கினி வருவதற்கு அடையாளமாக இருந்தது. Now that fire was the fire of the Holy Spirit. God has promised. ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னாரு, you will be baptized by the fire of the Holy Spirit. ஆண்டவர் இயேசு சொன்னாரு, அது நடக்கும் சொன்னாரு. எங்க விசுவாசிச்சாங்களான்னு தெரியல, ஆனா ஜெபத்துல காத்திருந்தாங்க. ஜெபத்துல காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் இறங்கி வந்து செய்து முடித்தார். உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்றால், உன் சபை ஊழியங்களிலே ஆண்டவர் செய்ய வேண்டும் என்றால், உன்னுடைய தலைமைத்துவத்தில் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்றால், you pray until God intervenes and do something. How many of you know David Brainerd? I read icon. இவரை பத்தி நான் என்னோட செய்தியில ஒரு சில தேவ பக்தர்களை குறித்து நான் பேசுவேன். If they can come up with a picture, that will be good. If you can't, it's okay, no problem. டேவிட் பிரெனார்ட் பற்றி எத்தனை பேருக்கு தெரியாது? இவர் வந்து அமெரிக்கா தேசத்திலே ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன். 29 வயது வரைக்கும் தான் வாழ்ந்தார். He lived only 29 years old and he died out of TB and pneumonia. செவந்தியர்கள் தெரியுமா? செவந்தியர்கள் யாருன்னு? ஓகே, ரெட் இண்டியன்ஸ். ரெட் இண்டியன்ஸ் தெரியாது? ஓ மை காட், அந்த மாதிரி நடிச்சு காட்ட முடியாத நானே, ரொம்ப கஷ்டமானது. உங்களுக்கு தெரியும் செவந்தியர்கள் யாருன்னு. பிரியமானவர்களே, ஆண்டவர் அவரை அழைத்து கொண்டு வந்து செவந்தியர் மத்தியில் ஊழியம் செய்ய வைத்தார். டேவிட் பிரெனார்ட் வந்துட்டு ஊழியம் செய்ய போகும் பொழுது ஆண்டவர் அங்கே தான் அழைச்சாரு சொல்லி போகிறாரு. ஆனால் அந்த இடத்துல போகும்போது அவரால் ஊழியம் செய்ய முடியல. பிகாஸ் he doesn't know the language. அவருடைய மொழிகளை அறியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் டேவிட் பிரெனார்ட் என்ன செய்தாரு? மொழிகளை அறியாமல் இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்துக்குள்ள ஜெபிக்கணும் ஜெபிச்சாரு. பிரியமானவர்களே, என்ன நடந்தது என்றால், அந்த ஊழியத்தில் அவர் சென்று அந்த இடத்துல ஊழியம் செய்யும் போது அவர் ஒரு இன்டர்பிரேட்டரை பிடிச்சாரு. அந்த இன்டர்பிரேட்டர் யாருன்னா ஒரு செவந்தியன். அந்த செவந்தியன் வந்து நல்லா தண்ணி போடுவான். என்ன செய்வான்? நல்லா தண்ணி போடுவான். இவர் ஆவில நிரம்பி பிரசங்கிப்பாரு, அவன் தண்ணியை போட்டு இன்டர்பிரேட் பண்ணுவான். டேவிட் பிரெனார்ட் ஒரே மனசுல வேதனை, அவன் சரியா தான் சொல்றானா இல்ல அவங்க சரியா தான் கேட்கறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. பட் பிகாஸ் டேவிட் பிரெனார்ட் took himself a tremendous anointing of the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் மிகுதியான வல்லமையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்ட இந்த டேவிட் பிரெனார்ட் அவன் மேல் கரங்களை வைத்து ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இறங்க ஆரம்பிக்கிறார். Now this happened because he prayed. அப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு? Yes, that's the guy.
That's a man. You should go and read about this man. And he lived a superb life. And இந்த வாழ்க்கை என்னோட வாழ்க்கை அதிகமாய் தொட்டது. அப்போ என்ன நடக்குது? டேவிட் பிரெனார்ட் என்ன செய்கிறாரு? அவர் போய் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் செவந்தியர்கள் மத்தியில் பலவிதமான தேவர்களை வணங்குகின்ற கூட்டம் இருந்தது. அவர்களுக்கு ஒரே வேதனை, கடுப்பு, கோபம், வெறி. என்னன்னா, இந்த டேவிட் பிரெனார்ட் வந்து அநேக செவந்தியர்களை இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசி அவர்களை ஏற்றுக்கொள்ள வைத்து ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. ஆனா அவங்க பிசினஸ் என்ன செஞ்சிருச்சு? காலி ஆயிடுச்சு. ஒரு நாள் இவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இவரை வகை தேடி செல்கிறார்கள். செவந்தியர்கள் கூட்டமாக செல்கிறாங்க. அந்த இடத்துக்கு செல்லும் பொழுது they found his hut. அவர் வந்து ஒரு ஹட்ல தங்கினாரு, ஒரு குடிசையிலே தங்குறாரு. and they went slowly with their archery, அம்புகளை எடுத்துக்கொண்டு அவர் கதவை மெதுவாக திறந்து என்ன செய்கிறார் தெரியுமாங்க? அவரை குறிப்பாக்குறார். when they opened, they saw him kneeling down and praying. Now what they thought, அவர் என்ன நினைச்சாங்கன்னா, அவர் பிரியமானவர்களே இவங்க நினைச்சாங்க, பரவாயில்ல அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை கொன்னுருவோன்னு சொன்னாங்க. but next to him they saw a most poisonous serpent coiling around him. அதாவது ஒரு விஷம் நிறைந்த மிகுதியான இருந்த ஒரு சர்ப்பம் டேவிட் பிரெனார்ட் பக்கத்தில் சுற்றி இருக்கிறதை பார்த்தாங்க. அவன் டேவிட் பிரெனார்ட்டை பார்த்து பயந்ததை விட இந்த செவந்தியர்கள் அந்த பாம்பை பார்த்து பயந்தாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? ஏய், நம்ம சாவடிக்கிறது என்னத்துக்கு? இந்த பாம்பு போட்டாலே அவன் செத்துருவான், அவ்வளோ விஷமிக்க அந்த பாம்பு, சும்மா விட போறது இல்லைன்னு சொன்னாங்க. டேவிட் பிரெனார்ட் அதிகமான ஒரு வல்லமையில ஜெபித்து கொண்டிருக்கிறபடினாலே அவனை கொலை செய்ய வந்தவர்களையும் அவனால கண்டறிய முடியல. பக்கத்துல சர்ப்பம் ஒன்று இருக்குது என்று கூட அறிந்து கொள்ள முடியாத ஒன்று. அந்த சர்ப்பம் எழுந்து நின்று படையெடுத்து அவனை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற காட்சியை இந்த செவந்தியர்கள் பார்க்கிறாங்க. உடனே அந்த பாம்பு அதை பார்த்துட்டு திரும்பிட்டு it went off. Now that's where the fear entered into the Red Indians. They said, what type of God is he worshiping? அந்த செவந்தியர்கள் அதை பார்த்து பயம் நடுங்கிக் கொண்டு, இந்த சர்ப்பம் அவனை விட்டுட்டு போதுனா அவன் யாருக்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? உடனே அந்த செவந்தியர்கள் ஓடி போனாங்களாம். இந்த செய்தியை அந்த அந்த வில்லேஜ், அந்த கிராமத்தில் முழுக்க இருக்க எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டாங்க. டேவிட் பிரெனார்ட் came back to the same village, preached about Christ, and all of them accepted Jesus Christ as their savior. Hallelujah. I tell you, you know why? Because he prayed. அதுல ஒருவர் சொல்லுகிறாரு, டேவிட் பிரெனார்ட்ஸ் prayer so intense. ஒரு நாள் வந்து ஸ்னோவிங்கா இருக்குதான். ஸ்னோ தெரியுமா? பனி மூட்டம். ஸ்னோ தெரியுதானே? ஐஸ் பனி. நீங்க காலையில் 6 மணிக்கு மலேசியாவில் பார்க்குற பனி இல்லை, ஐஸ் பனி. ஐஸ் எல்லாம் நிரம்பிருச்சான். They said he was groaning in his spirit. அப்பனா அவரோட ஆவியிலே முழங்கி அவர் ஜெபித்து கொண்ட மகிமையில வேர்க்க ஆரம்பிச்சுச்சான். அவரோட வேர்வை அந்த ஐஸ் கட்டியை கரைச்சி கீழே ஊத்துற மாதிரி காட்சியை பார்க்கறாங்க. How can a man groan in his spirit until he sweat and pray? Think about that. நான் அந்த காட்சியை நிறைய இடத்துல வாசிக்க ஆரம்பிக்கிறேன். They said, yes, it's happened. I was thinking, Lord, I cannot comprehend this. How can he do? Because he was intense in his prayer. He was possessed in prayer. The spirit of prayer possessed him. That's why he survived. That's why the power went into him. David Brainerd was such a wonderful man. இந்த ஆதி திருச்சபையில பிரியமானவர்களே, அதே போல தான் ஜனங்கள் அதிகமான காரியங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. You know what happened? I told you the people, before even receiving the power of the Pentecost, they saw and waited upon the anticipation of the Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவியானவர் இடைப்பெறுகிற காட்சியை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்கிறதுக்கு முன்னால அவர்களும் அதிகமாய் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். How many of you believe this year, not only this year, the Lord is going to bring, the Holy Spirit is going to bring tremendous power in your church? I'm not your church, you know, but I tell you, God is going to bring. I believe in that. இந்த ஜெப கூட்டம் மட்டும் அக்கினில நிரம்பட்டுமே. இன்னும் நிரம்பி இருக்கிறீங்க. இன்னும் அதிகமாக ஜெபித்து 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 நீங்க காத்திருக்கும் பொழுது, I tell you, God, the power of the Holy Spirit will fall upon you. I tell you, then you will be an extraordinary person.
You will be like David Brainerd. டேவிட் பிரென்னாட்டை போல பிரியமானவர்களே ஆண்டவர் எழுப்புகிறவராக இருக்கின்றார். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த காட்சியிலே நாம் காத்திருக்கின்றோம்? I tell you, அப்போஸ்தலர் நடவடிக்கையில இந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, the fire gave birth when they start praying. அதை தான் நான் திரும்பி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த ஒரு காரியம் நடந்த உடனே பிரியமானவர்களே, you go and read nicely and carefully in chapter 2, chapter 3, chapter 4. They never went and did soul winning. You saw? They never went and did soul winning. You read, you will know God sent the souls to the church. Day by day, God was filling the church. இன்னைக்கு நம்ம வெளியே போயிட்டு எல்லாத்துக்கிட்டையும் இயேசு நல்லவருங்க, மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்றோம். தவறு இல்லை, சொல்லிட்டே இருக்க, நல்லதுதான். அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். But I tell you, if the Lord trusts your church, if the Lord trusts your prayer group, He will send people into it. That's the truth. அதுதான் உண்மை. ஆண்டவர் உன் ஜெப குழுவை நம்பிக்கை வைத்து உன்னுடைய ஊழியத்திலும் உன்னுடைய ஆலயத்தின் மேலும் கர்த்தருடைய மகிமை அவர் நம்பிக்கை கொண்டார் என்றால், அவர் வெளியே போற எல்லாரையும் அந்த சபை கொண்டு வந்து உட்கார வைப்பாரு. ஏன்னா அவர்கள் நல்லா தெரியும், உலகம் அவனை ஒட்டுக்கும், ஆனா சபை அவனை சேர்க்கும். They will see the power of the Holy Spirit in this church. I want to share about one more person and I finish. அந்த டைம் ஃபாலோ பண்ணுவா, இந்த டைம் ஃபாலோ பண்ணுவா சொல்லிருங்க. இந்த டைமா அங்க என்ன ஏமாத்துது. I have 5 minutes over there, I have 2 minutes over here. I will finish. I want you to know about a lot of people. How many of you know Praying Height? Praying Height தெரியாது? ஐயா Praying Height படத்தை போட முடிச்சா போட்டுருங்க, அப்படி முடிஞ்சாக்கா. Praying Height, Praying HYDE. Praying Height was a wonderful man of God. கர்த்தருடைய ஊழியத்தை செய்த ஒரு மனுஷனாக இருந்தார். இந்த Praying Height என்ன செய்வார்னா, அவரோட ஊழியத்துல அதிகமாக க்ரூசைட் செய்வார். ஆண்டவர் அவரை அழைத்து கொண்டு வந்து அவர் அதிக நேரம் ஜெபத்தில் தரித்திருப்பார். You know, his prayer life is so tremendous. You know what he will do? He prays for souls. அவர் சொல்லுவாரு, Lord, give me souls or I will die. That was his prayer. அவர் சொன்னாரா, ஆண்டவரே ஆத்துமாவை கொடுங்க, இல்லாட்டி நான் செத்து போயிடுறேன். எல்லாம் அதே மாதிரி ஜெபிக்கலாமா? தயாரா இருக்குமா? Praying Height prayed like that. நான் அதை வாசிச்ச பிறகு அவன் லைஃப் படிக்கும் போது I say, Lord, I want to pray like that, Lord, but I know you might say go and die because you're not going to do. And you see, sometimes it's like that. சொல்ல மாட்டாரு, நான் என்ன சொல்றேன்னா பொதுவா சொல்றேன். You know, ஒரு African pastor tried that. They said, African pastor went and tried. அவர் ஆண்டவர்ட்ட சொன்னார், ஆண்டவரே ஆத்துமா கொடுங்க, இல்ல செத்து போய். ஆண்டவர் சொன்னார், செத்து போ, செத்து போ, அப்புறம் மூலியமா ஆத்துமா எல்லாத்தையும் நான் கொண்டு வரேன். அவர் உடனே நிப்பாட்டிட்டாரு ஜெபத்தை. This man is praying high. You can see this guy. Okay, this man பாத்தீங்கன்னா அதிகமா ஜெபிச்சார். Now how did he pray? Now this is very important. You can go and Google, you can go and find in ChatGPT, Gemini, anywhere you want to go. எங்க போய் தேட போறீங்களோ நீங்க போய் தேடுங்க. அவர் குறித்த பயோகிராஃபி உட்கார்ந்து வாசிங்க. I tell you, it's very important. ஏன் தெரியுமா? இந்த மனுஷன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய மகிமையை என் மேல் காட்டுங்கன்னு சொல்லிட்டு பல நாட்களாக ஜெபித்து ஜெபித்து ஜெபித்து, ஆண்டவரே ஆத்துமாவை தாங்க, ஆத்துமாவை தாங்க, ஆத்துமாவை தாங்க, ஆத்துமாவை தாங்கன்னு சொல்லி ஜெபித்துக் கொண்டிருந்தாராம். And he said, Lord, this year I make a deal with you. ஒவ்வொரு நாளிலும் எனக்கு ஒரு ஆத்துமா தாங்க அப்படின்னு சொன்னாராம். You know what God did? God gave him. The whole year he got souls every day without fail. ஒவ்வொரு நாளிலும் ஒரு ஆத்துமா. ரெண்டாவது வருடம் வந்துச்சு, அவர் கேட்கிறாராம் ஜெபித்து, ஆண்டவரே நீங்க போனான்னு எனக்கு ஒரு ஆத்துமா கொடுத்தீங்க ஒரு நாள், இன்னைக்கு நீங்க 2 ஆத்துமா தாங்க. அதே மாதிரி 3 ஆத்துமா, 4 ஆத்துமா. He finished his life saving 8 people a day in the presence of God. This is a true thing that you can read about him. 8 பேரை ஆதாயம் செய்து ஒரு நாளிலே பிரியமானவர்கள் செய்தார். ஒரு நாள் அவர் சொல்றாரு கதை. I just finish with that.
அவர் ஒரு நாள் வந்துட்டு 4 பேரை ஆண்டு காண்பிக்கணும்னு சொல்லிட்டு ஜெபித்த பொழுது அவர் காலையில எழுந்து ஊழியம் செய்ய போகிறார். பிரேயிங் ஹைட் அதிகமாக ஜெபம் பண்ணிட்டு அவர் ஜெபித்துட்டு போகிறாரு. ஆண்டு 3 ஆத்துமா கொடுத்துட்டாரு. அப்ப அந்த குதிரை வண்டியில் அவர் வந்துகிட்டு இருக்கிறாரு. வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே அவர் ரொம்ப வேதனைப்பட்டார். ஆண்டவரே, நீங்க என்கிட்ட 4 பேர் ப்ராமிஸ் பண்ணீங்க, ஆனா நீங்க 3 பேர் தான் கொடுத்துருக்கீங்க. ஐ எம் வெரி சேட். வேர் இஸ் another person? And the Lord told him, the another person was traveling with you from morning until night, but you didn't see. யார் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது அவருடைய டாக்ஸி டிரைவர், அதாவது அந்த காலத்தில் குதிரை வண்டி ஓட்டுன மனுஷன். அவர் சொன்னார், கூட்டிட்டு வந்துட்டு, do you know who Jesus Christ is? அவர் சொன்னார், I want to know him. அந்த நாளிலே அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். This man prayed until the doctor said his heart from left moved to right. You know that? அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் heart from left moved to right, not because he prayed for that. He prayed face down most of the time in the presence of God for days. நாட்களாக அவர் என்ன செய்வாரு? முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தார். Until his heart changed place. I tell you friends, we have to expect, நம்ம வந்து ஒரு ஜெபத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் இடைபெற முடியும். It's not that because God is limited, because we are limiting the prayer. நீ ஜெபம் பண்ணும்போது லிமிட்லெஸ்ஸாக ப்ரே பண்ண ஆரம்பிங்க. என் ஆண்டவர் எல்லைக்கும் மேலாக மகிமையை பொழிய பண்ணுவார். அந்த மகிமை இறங்கும் பொழுது நீ பார்க்கிற காரியங்கள் எல்லாம் சூப்பர் நேச்சுரலாக தான் இருக்கும். பரலோகம் திறக்கிற காட்சி, மகிமையான தரிசனம், வெளிப்பாடுகள், இதை அனைத்தையும் தேவன் கொண்டு வருவார். When you say, Lord, open the heavens and show me, and I will come, Lord. Change that prayer. Now we have seen what the prayer can do. இரண்டாவது பகுதியில் I'm going to show what is the fire of the prayer. This fire is very important. Without this fire, இந்த அக்கினி இல்லாம ஒரு கிறிஸ்துவன் ஆவியிலே நடக்கவே முடியாது. மாம்சத்தில் நடக்கலாங்க, காலம் பூரா வாழலாம். என்ன மாதிரி கிராஸ் கொஞ்சம் பெருசா போட்டு கூட நடக்கலாம். ஊருக்கே தெரியும் இவர் ஒரு பாஸ்டர்னு. ஆனா இந்த கிராஸ் உள்ள இருக்குதா தெரியாது. We need to live our life like Paul says. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன மாதிரி, மாம்சத்திலே நடவதை பார்க்கிலும் ஆவியிலே நடக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. I'll see you in the second session. Pray for me. Hallelujah. நாம் ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்குள் நன்றி செலுத்துகிறேன். I want all of you to place your hand in your heart. உன் இருதயத்தில் நீ கரங்களை வை. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஒரு ஜெபத்தின் வல்லமை, அபிஷேகம், இந்த அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 1ஆம் அதிகாரத்திலே அனல் மூட்டுவதைப் போல கர்த்தாவே அவர்கள் வாழ்க்கையில எழும்பி பிரகாசிக்க நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, give me the heart of prayer. என் இருதயம், என்னுடைய நாவு ஆண்டவரை ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளிலும் நான் யாருக்காவது ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளிலும் அதிக நேரம் உம்முடைய பாதத்தில் செலவழிக்கணும். கர்த்தர் தாமே என்னோடு இடைபெறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Lord, bring that fire. You have brought it before. பெந்தெகோஸ்தின் அனுபவத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே. அந்நாட்களை நீர் கொண்டு வந்தீர், எங்கள் வாழ்க்கையிலும் கொண்டு வாங்க. இந்த ஆண்டிலே கர்த்தர் மகிமையாய் விளங்க பண்ண போகிற எல்லா ஜெப நாட்களிலும் இந்த நாள் ஒரு விசேஷ நாளாக அமையட்டும் கர்த்தாவே. என்னுடைய வாழ்க்கையை தொடுங்கப்பா, என் ஜெப வாழ்க்கையை மாத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.